காவேரி என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்காவை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு, நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கங்கா தான் வந்துட்டால, தாலி பிரித்து கோக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, தாலி பிரித்து கோக்கிற வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜயும் வந்து காவேரிக்கு வந்து தாலி வந்து போட்டு விடுறாரு. அதே மாதிரி குங்குமம் வச்சு விடுறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. எல்லாருமே ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து ராகினிக்கு செம டென்ஷனாக இருக்குது. பசுபதியும் வந்து பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து ராகினி பசுபதி வேணும்னே வந்து வம்பிழுக்கிறாங்க நம்ம காவேரி கிட்ட. காவேரி கொஞ்சம் ஏளனமாக பேசுறது, அவங்க வீட்டை பற்றி ஏளனமாக பேச அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கங்கா செமையாக டென்ஷன் ஆகி அவங்கள நல்லா திட்டி விடுறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, கங்காவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. காவேரி குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக நின்று பேசுகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம டென்ஷனாக இருக்குது அன்பரசுக்கு. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து நல்லா பேசி விட்றாரு. உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க, இங்கே பாருங்கள், உங்களை யாரும் இங்கே வந்து கூப்பிடல, நீங்களாக வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் வந்து காவேரி வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விடுறாரு. அதனால் வந்து செம டென்ஷனாக அன்பரசு இப்படி பண்ணுறானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசுபதி செமையாக டென்ஷனாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து கங்கா வந்தியும் குமரனையும் வந்து ரொம்ப நல்லா வரவேற்கிறாரு. அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாரு. அவங்களும் வந்து விஜய் இந்த அளவு மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாரதா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க வந்து விஜயும் அதுக்கப்புறம் காவேரியும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாரதா பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு காவேரியோட குடும்பத்தை. அதே மாதிரி காவேரியோட தங்கச்சி கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அதே மாதிரி கங்காவையும் குமரனையும் அவ்வளோ அழகாக வந்து தாங்குறாரு. இதெல்லாம் பார்க்குற பசுபதிக்கு ராகினிக்கும் செம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து எரிச்சல் ஆகுறாங்க. உடனே அன்பரசு வந்து அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறாரு. விஜய் ரொம்ப தான் இன்சல்ட் பண்ணுறாருல, எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்ப்பா இவருக்கு அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து ராகினி. பார்த்துக்கலாமா, இவன் எங்கே போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாருனா, விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு நான் பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவரே பரிமாறுறாரு. அவரே வந்து சாப்பாடும் கொடுக்குறாரு எல்லாருக்குமே. இதை பார்த்து காவேரி வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி ஓடி போய், என்ன இன்னைக்கு ஓவராக பண்ணுறீங்க, ஒன்றும் புரியலையே, இதெல்லாம் உண்மையா நடிப்பா, ஒன்றும் தெரியலையே உனக்கு, இதை பார்த்தா நடிப்பாவை தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இருந்தாலும் கேட்டேன், உண்மையிலே பாஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டிங்களா, நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, அதே மாதிரி கூடி சீக்கிரம் உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன 8 மாதம் கழித்து வந்து நான் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் போகணும் அப்படி தானே, இங்கே இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே, இவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லுவேன் 8 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது எல்லாக்கிட்டையுமே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துட்டு தான் போவேன், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் காவேரி நல்ல நாள் இதுமாக பெரியவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னோடனே, பாஸ் நீங்களா எப்படி பேசுகிறீங்க, நம்பவே முடியலையே அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, அதை பற்றிலாம் பேசாத ப்ளீஸ், இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, உனக்கு தாலி பிரித்து கொத்துருக்கு, அதே மாதிரி வந்து இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம், அந்த சந்தோஷத்தை மட்டும் நினச்சிக்கலாமே, இதை பற்றி வேணாம் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து காவேரி வந்து விஜய் வந்து போகிறதே பார்த்துட்டு விஜயை பார்த்து யோசிக்கிறாங்க. இப்படியே வந்து இந்த வீட்டிலே நான் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது முடியுது.